டீயில் நம்மலாம் சாப்பிட்ருக்கோம்ல, அந்த டீ நம்ம அதை தான் செய்ய போகிறோம். ஆனால் அதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம மைதா மாவுலாம் இல்லாமல் கோதுமை மாவில் எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்கிறதுக்கு நான் இப்போ ஒரு கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ்னால் 250 ml பால் எடுத்திருக்கேன். இது வந்து நமக்கு எப்படி இருக்கணும்னா நல்லா வெது வெதுன்னு இருக்கணும். நம்ம கை வச்சா அந்த சூடு பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம போட போகிற ஈஸ்ட்லாம் சேர்ந்து அது ஆக்டிவேட் ஆகும். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஏன்னா அந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாமல் போயிடும். இப்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட், அதனால நம்ம டைரெக்டாக இதில் வந்து அந்த சுகர் பால் வெதுன்னு இருக்கும்போது நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes அப்படியே வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் சின்ன பேக்கெட்டில் வைக்கிற ஈஸ்ட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை பேக்கெட் அப்படியே டைரெக்டாக போட்டுடுங்க ஃபுல்லாக. இல்லைனா நீங்கள் டப்பாவில் அந்த மாதிரி இருக்கிறது வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணுங்கள். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட். இப்போ நம்ம இதை 10 minutes கழித்து வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்களா நம்மளோட ஈஸ்ட் எவ்வளோ நல்லா பொங்கி ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு இங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கே பார்த்தா தெரியும் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவை ரெடி பண்ணிடலாம். இது செய்கிறதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். அவங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா லேட்டராக நம்ம மாவு பிசையும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு தேவைப்படும். அப்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை மைதா மாவில் கூட செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து டியூட்டி ஃப்ரூட்டி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் இன்றைக்கி வந்து ட்ரை கிரேப்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நமக்கு டியூட்டி ஃப்ரூட்டிலாம் அந்தளவுக்கு கிடைக்காது. ஸோ நம்ம ட்ரை கிரேப்ஸ் வச்சு இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த மாவில் இந்த ட்ரை கிரேப்ஸை நல்லா பிசைஞ்சிருங்க. ஏன்னா நம்ம தண்ணிலாம் ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளால் வந்து அதை வந்து பிசைய முடியாது, ஒரே ஒரு இடத்துல வந்து ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போதே நம்ம இது வந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிடும். அதனால் ஃபர்ஸ்ட்டே இந்த மாவில் பிளெயின் மாவில் இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இதில் சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆயில் இல்லைனா பட்டர் இல்லைனா கீ நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பட்டரை ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கேன். ஸோ ஒரு நேரத்துக்கு முன்னாடியே நான் எடுத்து வச்சுட்டேன். அதனால் இதையும் போட்டுட்டு நம்ம நல்லா ஃபுல்லாக பிசைஞ்சிடலாம். இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஈஸ்ட்டு, இதை இதில் ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. உங்களுக்கு வந்து இது பாலில் இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வீகனாக இருந்தீங்கன்னா பால் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் வார்ம் வாட்டரில் கூட நீங்கள் வந்து ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாவு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஸோ இன்னும் நான் ஒரு 1/2 கப் மாவு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு எல்லாம் நல்லா பிசைஞ்சிருங்க. ஸோ இதை நீங்கள் சப்பாத்தி மாவை பிசைகிற மாதிரி நல்லா பிசையுங்க. இனிஷியலாக கொஞ்சம் நேரம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிசுன்னு தான் இருக்கும். ஒரு 10 to 15 minutes நல்லா வச்சு பிசையுங்க. அதுக்கப்புறம் பரோட்டா மாவு பிசைகிற மாதிரி நல்லா கீழே டேபிளில் போட்டு நல்லா இழுத்து இந்த மாதிரி இழுத்து பிசையுங்க. ஒரு 15 to 20 minutes பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நம்ம ஸ்டார்டிங்கில் பிசையும் போது இது எப்படி இருந்தது, இப்போ ஓரளவுக்கு நமக்கு செட் ஆகிருக்கு பாருங்கள். அந்த மாதிரி நல்லா பிசையுங்க. இப்போ பார்த்தீங்களா மாவு எப்படி நல்லா செட் ஆகிடுச்சுன்னு. ஆனால் இன்னும் நல்லா ஒரு 5 minutes பிசையுங்க. இப்போ பார்த்தீங்களா நமக்கு மாவு எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக செட் ஆகிடுச்சுன்ட்டு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இந்த பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் தடவிடுங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த மாவு அப்புறமா ஒட்டாமல் இருக்கும். இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல மாவு, இது மேலேயும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை நல்லா மூடி வச்சுருங்க. 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 hours கழித்து பார்த்தீங்களா நம்ம செஞ்சு வச்ச மாவு எப்படி இருக்குன்னு நல்லா டபுள் டைம் ஃபுல்லாக உப்பி வந்திருக்கு. இப்போ இதை இன்னொரு வாட்டி நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம சப்பாத்திக்கு உருட்டுவோம்ல அதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சிடலாம். எனக்கு இப்போ இதில் 13 உருண்டை கிடச்சிருக்கு. இதுக்கு நான் யூஸ் பண்ண மாவு பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 1.5 கப் மாவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
நீங்கள் இதில் பால்லாம் ஆட் பண்ணிங்கல்ல, அந்த டைம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 முட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் 2 முட்டை ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மாவு தேவைப்படும். எக்ஸ்ட்ரா இன்னும் அரை கப் மாவு உங்களுக்கு தேவைப்படும். அப்போ டோட்டலாக வந்து நீங்கள் 2 முட்டை ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 2 கப் மாவு உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இப்போ இதை நம்ம எப்படி உருட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு உருண்டையாக எடுத்து ஃபஸ்ட்டு இப்படியே நல்லா உருட்டுங்க. கொஞ்சம் பெருசாக ஆரம்பித்த பிறகு 2 கையும் சேர்த்து நல்லா உருட்டுங்க. உங்களால் எவ்வளோ அளவுக்கு மேக்ஸிமம் மெலிசாக உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு உருட்டிகிட்டே இருங்க. இல்லை நீங்கள் ட்ரை கிரேப்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் நட்ஸு கூட யூஸ் பண்ணலாம். இல்லை மேக்ஸிமம் என்ன லென்த் இதை வச்சு கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக இப்படி நீட்டாக கொண்டு வாங்க. இதை இப்படி சுற்றிடுங்க. அப்புறம் அடியில் இந்த மாவு இருக்குல்ல, இதை வந்து அடியில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டி வச்சுருங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் உருட்டி வச்சிடலாம். தேய்ச்சி வச்சுருக்கோன்ட்டு. ஸோ இப்போ இதை நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதை நம்ம ரெஸ்ட் விட்டுடலாம். இப்போ நம்ம 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பார்த்திங்களா எல்லாம் எப்படி இருக்குன்னு. லைட்டாக கொஞ்சம் இப்போ தான் இன்னும் கொஞ்சம் குண்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்டேஜில் உங்கள் வந்து கேஸை ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து அதில் நல்லா எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளே நீங்கள் போட்டோன்னே டக்குன்னு வெளியில் மட்டும் ரோஸ்ட் ஆகிடும், உள்ளே வந்து உங்களுக்கு அப்புறம் மாவாகவே இருக்கும். அதனால் கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு பீஸாக போட்டு அதை வந்து வறுத்து எடுத்துருங்க. இப்போ திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு பீஸாக போட்டு வறுத்து எடுத்துருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக பிக்க வருதுன்னு. நல்லா பொசுன்னு இருக்குங்க பிக்கும் போது. நாங்கள் இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஸோ டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நமக்கு சொல்லுவாங்க. எப்படி இருக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கான். நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. செம்ம சாஃப்டாக கடையில் உள்ள மாதிரியே இருக்குது. அதோட இது கோதுமை மாவில் செஞ்சோன்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து திராட்சைக்கு பதில் நம்ம வந்து நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான், நம்ம எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நிஜமாலுமே இது கடையில் செஞ்ச மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம வந்து இதில் ஓவன் யூஸ் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி வந்து எதுவுமே பெருசாக எந்த டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்டில் உள்ள ஐட்டம் வச்சு சிம்பிளாக எப்படி செய்கிறது நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம். உள்ள அந்த டியூட்டி ஃப்ரூட்டிக்கு பதில் இந்த ட்ரை கிரேப்ஸ் கிடைக்கிறது கூட நமக்கு வந்து அந்த டியூட்டி ஃப்ரூட்டி மாதிரி ஒரு ஃப்ளேவர் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் இதே கூட ஆட் பண்ணி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.